கிழங்கு கூட்டு எப்படி வைக்கணும்னு பார்த்துடலாமா? கிழங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து மண் நிறைய இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கப் அளவு ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு கல் உப்பு போடுங்க, நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சு கிழங்க அவிச்சு எடுத்துருவோம். நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்கு பார்த்துருவோமா? மண் சட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் 3 போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் இந்த பக்கம் வந்து மரச்சினி கிழங்கு சொல்லுவாங்க, இல்லை கப்பை கிழங்கு சொல்லுவாங்க. நான் புளி கரைச்சி அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிடுவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடி தேவையான அளவுக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்காங்க. கிழங்குக்கு வந்து நிறைய காரம் வைக்காதீங்க, நார்மலாக வைங்க. வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு அவிச்சு வச்ச கிழங்கு இருக்குல்ல, அதை மசிச்சுக்கோங்க. நான் இதில் 2 கப்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. அப்புறம் அந்த கிழங்கை மசிச்சு வச்சுருந்தேன், அந்த கிழங்கையும் அது கூட எடுத்து போட்டுருவோம். போட்டு கிண்டி உப்பு கொஞ்சம் போட்டு, ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் கிழங்கு அவிக்கும் போது, அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வச்சுருங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் மீன் குழம்பு கொதிக்குது. எப்படி கொதிக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. கிழங்கு கூட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், கிழங்கு கூட்டும் ரெடி ஆகிட்டு. இந்த கறி வெந்திருக்கா வேகலையான்னு சிலவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, சிலவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த சைடு ஓரத்தில் இந்த வத்தல் பொடி, அந்த பொடி வந்து மசாலா வந்து எண்ணெய் உருகி நிற்கும் பாருங்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மேலே லைட்டாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. கிழங்கு கூட்டும் ரெடி, மீனும் ரெடி. 2 சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் கறியும் கிழங்கு கூட்டும். ஓகே, பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.